சொல்லி பாடுவே நாதனே சுவின் நாமத்தை. அன்பானவர்களே, இந்த பூமியின் ஆழம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது என்றால் அவர்தான் இந்த பூமியை படைத்து தன் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவர் பல பிளானட்ஸ்களை படைத்தார். அதிலே பூமி ஒன்று. இந்த பூமியில் மட்டும்தான் மனித இயற்கையாக வாழத்தக்க எல்லா சூழ்நிலைகளும் அடங்கியிருக்கிறது. தேவையான காற்று வீசுகிறது, தேவையான தட்பவெட்ப சூழ்நிலை இருக்கிறது. மக்கள் விவசாயம் செய்து தானியம் விளைவிக்கத்தக்க ட்ரைலேண்ட் இருக்கிறது. ஸோ தட்பவெட்ப சூழ்நிலை இந்த பூமியில் இருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பூமியை வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் மனிதர்கள் உயிர் வாழ்வதற்காகவே இந்த பூமியை படைத்து மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு மனிதர்களிடத்தில் மனிதர்களுக்காக கொடுத்தார் என்று 115 சங்கீதம் 16 வாசிக்கின்றோம். இந்த பூமிக்கு நீர் பாய்ச்சுகிறார். இந்த பூமியில் உள்ள ஜீவன்கள் உயிர் வாழ்வதற்கு ஏதுவான எல்லா தேவையான ஆக்சிஜன் காற்றுகளை தம் பண்டக சாலையிலிருந்து அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த பூமி அனைத்துக்கும் ஆண்டவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 47 அவர் பூமி அனைத்துக்கும் ராஜாவாக இருக்கிறார் என்றும், யோசுவாவின் புஸ்தகம் 3 அதிகாரத்திலே சர்வ பூமியின் ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றி, சர்வ பூமியின் ஆண்டவர் வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. அவர் God is the Lord of all the earth. சர்வ பூமிக்கும் ஆண்டவர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல். இந்த அழகான பூமியை படைத்து இந்த பூமியின் ஆழங்களையும் பூமியையும் தம் கரத்திலே வைத்து தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஏசாயாவிலே பூமியின் உருண்டையின் மேல் உருண்டையை தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இவ்வளவு பெரிய இந்த பூமியை படைத்த தேவன் எவ்வளவு பெரியவர் என்று யோசித்து பாருங்கள். இதை படைப்பதற்கு நாம் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்றால் எவ்வளவு பிளான் போடுகிறோம், எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். ஆனால் இந்த பரந்த உலகத்தை, இந்த பெரிய பூமியை படைக்க தேவன் எந்த சிரமப்பட்டது கிடையாது. இந்த பூமியில் உயிர் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் தேவையான எல்லா ஆதாரத்தையும் பூமி உருவாக்கினதில் இருந்து அவர் கொடுத்து கொண்டே இருந்தாலும் குறையவில்லை. மக்கள் வாழ்வதற்கு அடிப்படை தேவையாகிய அனைத்தையும் மக்களுக்கு இலவசமாய் கர்த்தர் கொடுக்கத்தக்க காரியத்தை வைத்திருக்கிறார். ஸோ பூமியின் ஆழங்கள், பூமி கர்த்தருடைய கையில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். பர்வதங்கள், இந்த பூமியிலே ஒவ்வொரு நாடுகளிலும் மிகவும் உயரமான பர்வதங்கள் இருக்கிறது. நம் கண்களை ஏறிட்டு பார்ப்போம் என்றால் மலைகள் தொடர்ச்சிகளை பார்க்கிறோம். மலைகள் பல உயிரினங்கள் வாழ்கின்றன. மரங்கள் செடிகள் வளர்கின்றன. சில உயரமான மலைகளை நாம் பார்க்கின்றோம். உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் மலைகள், பர்வதங்கள் இருக்கின்றது. உலகத்திலேயே உயரமான சிகரம் எவரெஸ்ட் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஸோ இவைகளெல்லாம் உண்டாக்கினது யார்? இந்த பர்வதங்கள் தாங்கள் இருக்கிற இடத்தில் உறுதியாய் நிற்கத்தக்க அவைகளுக்கு பலன் கொடுத்து அதில் ஸ்தானத்திலே உருவேற்படுத்தினவர் யார்? அவைகளுக்கு
ஒரு காளானை போல முளைத்து அவைகள் வளருவதில்லை. ஆண்டவர் உருவாக்கின நிலையில் அவைகள் இருக்கிறது. உலகத்தில் பல நூற்றுக்கும் மேற்பட்ட பெரிய பெரிய உயரமான பர்வதங்கள் இருந்தாலும் இந்த பூமியின் அமைப்பு, பூமிக்காக, பூமியின் ஒரு சமச்சீர் நிலைக்காக தேவையான ஒவ்வொரு பர்வதங்களும் இருக்கிறது. சில ஷார்ப்பாக இருக்கிறது, சில தட்டையாக இருக்கிறது, சில தொடர்ச்சியாக இருக்கிறது, சில நீரூற்றுகள் புறப்பட்டு வரக்கூடிய ஆதாரங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. இப்படிப்பட்ட எல்லா மலைகள் பர்வதங்களை படைத்ததின் ஸ்தானத்தில் நிறுவினது யார்? தங்கள் தேசத்தில் இருக்கின்ற மலைப்பகுதியை தங்கள் இயற்கை பகுதி என்று சொல்லி அந்தந்த நாடுகள் உரிமை கொண்டாடுவார்கள். தாங்கள் ஏதோ அதை படைத்தது போல் கருதுவார்கள். பட்டதையெல்லாம் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவைகளை படைத்தார் என்பதை நாம் அறிந்து ஒரு மலையை பார்க்கும்போது, ஓ, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர், இந்த பர்வதங்களெல்லாம் அவர் படைத்திருக்கிறாரே என்று சொல்லி அவருடைய மகத்துவத்தை நாம் காண வேண்டும். இயற்கைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 19 வாசிக்கின்றோம், வானங்கள் தேவனுடைய மகிமையும் ஆகாய விரிவு கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளையும் அறிவிக்கிறது. அவைகள் தேவனுடைய கிரியைகளை அறிவிக்கிறது என்று சொல்வது போல இயற்கையாக நாம் காண்கின்ற அனைத்தும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகத்துக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. அது தேவனுடைய செயல், அவைகள் தேவனுடைய கிரியாயிருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கின்றோம், சமுத்திரம் அவருடையது. சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். சமுத்திரத்தின் அருகில் நாம் பார்க்கும்போது தண்ணீரால் நிறைந்த பகுதி, காற்றினாலே அலைகள் வரக்கூடியதை பார்க்கிறோம். பூமியிலே சுமார் 70% தண்ணீரால் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. ஒரு 30% தான் மக்களுக்கென்று விளைநிலங்களாகவும் வீடு கட்டி வாழ்வதற்காகவும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்ட யாவர் மீதும் உம்முடைய கிருபை உண்டாவதாக. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை கர்த்தர் கொடுப்பீராக. உம்மை தேட விசுவாசிக்கத்தக்க கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அற்புதங்களை விளங்கும்படி செய்யும். கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.